ஜாக்கி, நான் வர்ற வழியில ஒரு கடையில செம்ம கூட்டமா இருந்துச்சு. குட்டி பசங்கெல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பாட்டி பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்கி. எனக்கும் பணியாரம் சாப்பிடணும் போல இருக்கு. வெளியே அவ்வளவா ஃபுட்டெல்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாது ரோசி. நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதா நல்லது. இல்ல ஜாக்கி, அங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. 4 பணியாரம் வாங்கினா 1 ஃப்ரீ. அதனால தான் அங்க செம்ம கூட்டமா இருந்துச்சு. ரோசி, இப்போ உனக்கு என்ன பணியாரம் சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளவுதானே? அன்னைக்கு தோசை செஞ்ச மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பணியாரம் செஞ்சுட்டா போச்சு. ஹை, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. அப்ப நம்மளே செய்யலாமா? ஆமா ரோசி, நம்ம கிட்ட இன்கிரீடியன்ட் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நம்ம கல்லு வச்சு சுட்டா மட்டும் போதும். ஜாக்கி, நீ என்ன சொல்ற? இதுல நான் என்ன சொல்றது மீனு? நானே உங்களுக்கு செஞ்சு தரேன், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், சரியா? ஜாக்கி, தோசையில உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஸ்டார் ஷேப்ல செஞ்ச மாதிரி இன்னைக்கு எதுவும் செய்யாத. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணு. ஐயோ அபி, அது இன்னுமா நீ ஞாபகம் வச்சிட்டு இருக்க? பணியாரத்துல என்ன ஸ்டார் ஷேப்லாம் போட முடியும்? ஒரே ஷேப் ரவுண்ட்ல தான் சுட முடியும். சரி, எல்லாரும் பேசுனது போதும். இப்ப யார் வீட்ல மாவு இருக்கு அதை சொல்லுங்க. அவங்க போய் எடுத்துட்டு வந்தாதான் நம்ம சுட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஜாக்கி, எங்க வீட்ல இருக்கு ஜாக்கி. எங்க வீட்ல நேத்து கூட இட்லி தான். மாவு இன்னும் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு ஜாக்கி, நான் அம்மா கிட்ட கேட்டு இந்த சட்டி ஃபுல்லா மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லாமே நம்ம சுட்டு சாப்பிடலாம். ஓ சூப்பர் மீனு, சொன்னதுமே எடுத்துட்டு வந்துட்டியே. உங்க வீட்ல ஒன்றும் சொல்லலையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல ஜாக்கி. கீழே கைப்பற்றாம பத்திரமா சுட்டு சாப்பிட சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் சுட்டுக்க மாட்டோம் மீனு. கேர்ஃபுல்லா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கணும் பணியாரம் சுடுறதுக்கு. அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்ற ஆரம்பிக்கணும். ஜாக்கி ஜாக்கி, நான் ஊத்துறேன் ஜாக்கி. எனக்கு ஆசையா இருக்கு ஜாக்கி. வெயிட் பண்ணு அபி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் ஊற்றி எடுத்துடுறேன், செகண்ட் ரவுண்ட் நீ ஊற்று, சரியா? ஓகே ஜாக்கி, கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் நான் தான் ஊத்துவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி என்னை ஏமாத்திட கூடாது, சரியா? ஓகே அபி, கண்டிப்பா நீயே பண்ணு. பார்த்து பத்திரமா கையில சுட்டுக்காம ஊற்றணும். அப்புறம் சுட்டுக்கிட்டு அழுகக்கூடாது. அதெல்லாம் அழுக மாட்டேன் ஜாக்கி. பணியாரம் வந்துருச்சு பாரு, இப்ப திருப்பி போடு. அப்பதான் அந்த சைடும் வேகும். ஓகே, இங்க பாரு நான் என்ன பண்றேன்னு. இந்த மாதிரி குச்சி வச்சு ஒவ்வொரு பணியாரமா திருப்பி விடணும். ஹை, என்ன ஜாக்கி ஆச்சரியமா இருக்கு. ஒட்டாம அழகா வருது திருப்புறதுக்கு. ஆமா விஜய், அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நிறைய ஆயில் ஊத்துறோம். நிறைய ஆயில் சேர்த்தோம்னா பணியாரம் ஒட்டாம அழகா வரும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. எல்லா பணியாரத்தையும் எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் ரொம்ப நேரம் சூடா இருக்கும். அபி, நான் ஆயில் மட்டும் ஊத்துறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் நீ ஊத்துறேன்னு சொன்னேன்ல, நீயே மாவு ஊத்து. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. ஓகே ஜாக்கி, இப்ப எப்படி ஊத்தி அசத்துறேன் பாரு. இந்த ரவுண்டு செம்மையா வரும். சூப்பர் அபி, ஒரு தடவை ஜாக்கி செஞ்சதை பார்த்தா அழகா செய்யறையே. நீ செய்யறத பார்த்தா எனக்கும் ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன ரோசி, இந்த ரவுண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஊத்தும் போது நீ ஏன் சுடு, ஓகேவா? ஓகே ஜாக்கி. அபி, வெந்துருச்சு பாரு, திருப்பி போடு ஒன்னொன்னா. மெதுவா பண்ண, ஒன்னும் அவசரம் இல்லை. ஓகே ரோசி, இங்க பாரு, நல்லா பண்றேனா? எனக்கே ஜாலியா இருக்கு. நாளைக்கு பாரு, இதே மாதிரி நான் எங்க வீட்ல பணியாரம் சுட்டு அசத்த போறேன். அம்மாலாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஜாலி. ஓகே ஓகே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பணியாரம் கருகிரும். சீக்கிரம் எடுங்க. ஓகே மீனு. ஜாக்கி, நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கலர் பணியாரம் சுடலாம் ஜாக்கி. நம்ம அன்னைக்கு கலர் தோசை சுட்டோம்ல, அதே மாதிரி. ஓகே மாயா, நான் ஆல்ரெடி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் கலர்ல. இப்போ அதுதான் ஊத்த போறேன் பாரு. ஹை, சூப்பர் ஜாக்கி. நான் என்ன நினைச்சேனோ அதையே நீ பண்ணிட்ட. ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க நீ. மாயா, இப்போ திருப்பி போடுறேன் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஒயிட் கலரை விட இந்த ரெட் கலர் பணியாரம் செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஆமா ஜாக்கி, நீ சொல்ற மாதிரியே செம்ம கியூட்டா இருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. அவ்வளோதான், இப்போ சுட்டு முடிச்சாச்சு. கல்லுல இருந்து பணியாரத்தெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, எல்லாரும் லைனா உட்காருங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் 3 நார்மல் பணியாரம், ஒரு கலர் பணியாரம் வைக்கிறேன், சரியா? சண்டை போடாம சாப்பிடுங்க. சூப்பர் ஜாக்கி, எல்லாருக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு சரிசமமா பிரிச்சுட்டியே. ஆமா மீனு, இல்லைன்னா எனக்கு தான் ரெட்டு, எனக்கு தான் ஒயிட் கலர் பணியாரம்னு ஆளாளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஜாக்கி, பணியாரம் சூப்பரா இருக்கு ஜாக்கி. செம்ம டேஸ்டா இருக்கு ரெண்டுமே. ஆமா ஜாக்கி, செம்ம டேஸ்டா இருக்கு. நீ எனக்காக தானே ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்ணி கொடுத்த. ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்கி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.